நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜஸ்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறேன். அடுத்து பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேலே அடிஷ்னலாக ஒரு 25% டேரிஃப் போட்டிருக்கிறாரு. ஸோ டோட்டலாக இந்தியா மீது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% டேரிஃபை அமெரிக்கா போட்டிருக்கிறாங்க. இப்போ அடிஷ்னல் 25% டேரிஃபுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரையும் ட்ரம்ப் சைன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மோசமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணுது. ஆனால் அதுலேயும் எல்லாம் முக்கியமான லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ், நம்ம பிரைம் மினிஸ்டர் சைனா போகிறது, இது சம்மந்தமாக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கின்றன. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ட்ரம்ப்போட அந்த நடவடிக்கைக்கு எதிராக நம்ம என்ன பெரிய முக்கியமான விஷயத்தை செய்கிறோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. பாருங்கள், இப்போ வீடியோ பாருங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் இந்தியாவை புள்ளி பண்ணுறாரு, அதான் வம்புழுக்கிறாரு. இப்போ நம்ம ட்ரம்ப்பை வம்புழுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தோட துவக்கத்தில் சைனா போக போகிறாரு. ஸோ அந்த விசிட் சம்மந்தமாக முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் இந்தியா வந்திருக்கிறாரு. ஸோ நிறையா முக்கியமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்கின்ற நண்பர்களே. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப்பை எப்படி நேற்று வம்புழுத்தோம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று நடத்துகிறாரு. அப்போது இந்தியாவை சேர்ந்த ஏஎன்ஐ பத்திரிகை ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்களே, நீங்களும் ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, யுரேனியம், கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ இந்தியாவை மட்டும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நம்மளுடைய ஊடகம் கேட்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப்போட பதில் என்ன தெரியுமா? இதுவுமே அவர் சொல்லலை. இந்த மாதிரி எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் கேட்டுட்டு அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே டோட்டலாக அந்த இதுக்கு மலுப்புறார். ஒரு மலுப்பல் பதில் தெரிவிக்கிறாரு. ஸோ இப்படி தான் கேப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இவங்களோட இரட்டை வேடத்தை நம்ம தோல் உரிச்சு காட்டணும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் இவங்க அடங்குவாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு நல்ல நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஏஎன்ஐ பத்திரிகை அங்கே போயிட்டு இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்றது கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட அந்த ஒரு பேக்கிங் அப்படின்றது இதில் இருக்கும். ஸோ சரியான ஒரு வேலையை செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை வேறு எந்த பத்திரிகைக்காரனும் கேட்கல. ராய்டர்ஸோ அசோசியேட்டட் ப்ரெஸ்ஸோ வேறு எவனும் கேட்கல. ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறது முக்கியமான செய்தியாக இருக்குல்ல. அதுவும் ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதை வச்சு ட்ரம்ப் பேசுகிறாப்புல இல்லை. அதான் நீ பெரிய செய்தியாக போடுற இல்லை. இந்தியாவை முதல் முறையாக ஒருத்தவங்க கார்னர் பண்ணுறாங்க, இந்த சைடு எடுத்துக்கோ இல்லாட்டி இந்த சைடு எடுத்துக்கோ அப்படின்னு ட்ரம்ப் முதல் முறையாக இந்தியாவுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறாரெல்லாம் நீ போடுறல. அப்போ இந்தியா சொன்ன பதிலையும் நீ பேசணும்ல. இந்தியா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்கல்ல, அதுக்கு ட்ரம்ப் பதில் சொல்லணும்ல. ஸோ வேறு எந்த பத்திரிகைக்காரனும் ட்ரம்ப் கிட்டே இந்த கேள்வியே கேட்கவே இல்லை. ஸோ நம்மளுடைய ஒரு ஆள் போய் பேசினா தான் இதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ அப்போ நம்மளுடைய மீடியா ப்ரெசன்ஸ் உலகம் ஃபுல்லாக பெரிய அளவுக்கு போகணும். நம்மளுடைய கருத்தை நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே பரவலாக முன்னெடுத்து வைக்கணும். அமெரிக்காவை இன்னமும் பெரிய அளவுக்கு தூள் உரிச்சு காட்டணும் நண்பர்களே. சரி, இப்போ அப்படியே அடுத்த முக்கியமான செய்திக்கு வரேன். நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்கள் ரஷ்யா போயிருக்கிறாரு. நேற்று அவர் ரஷ்யா போயிட்டார். நிறைய முக்கியமான மீட்டிங்ஸ், அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை சந்திக்கிறது, நிறைய முக்கியமான மீட்டிங்ஸ் அவர் அட்டன் பண்ண போகிறாரு. இதில் எதை பற்றி அவர் பெரிய டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சுச்சுவேஷன், உக்ரைன் ரஷ்யா போர் என்ன நிலைமையில் இருக்குது, நம்ம இந்தியா மேலே அந்த டேரிஃப் அதிகப்படுத்துகிற சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் சம்மந்தமாகவும் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ரஷ்யாவில் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. நிறையா முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பு ரீதியிலான நிறைய ஒப்பந்தங்கள் அது பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவில், S-400 இன்னும் அதிகம் வாங்குறது சம்மந்தமாக, அடுத்து 5ஆம் தலைமுறை போரிமானம் சம்மந்தமாக. ஸோ அது ஒரு முக்கியமான விசிட்டாக இருக்க போகுது. இன்னொரு பக்கம் கோயின்சிடென்டலாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டீவ் விட்காஃப் இன்னைக்கு ரஷ்யா போயிருக்கிறாரு. புட்டினை சந்தித்து அவர் பேசுகிறாரு. அவர் நம்மளுடைய என்எஸ்ஏவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் அமெரிக்கா ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே இந்த போரை ரஷ்யா முடிக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் புட்டின் அதுக்கெல்லாம் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. புட்டின் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. ட்ரம்ப்போட ஒரு ப்ரெஷர் எல்லாம் ஒரு விஷயமாகவே மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கி அமெரிக்காவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இன்னொரு பெரிய ப்ரெஷரை போடுவதற்கு ரஷ்யா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் நேற்று ஃபோன் கால் பேசியிருக்கிறாங்க. டைமில் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க ஒயிட் ஹவுஸில், நீங்கள் பார்த்தா பயங்கரமாக பேசிக்கிறாங்க. நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. அமெரிக்கா அடிஷ்னலாக ஒரு $200 மில்லியன் உக்ரைனுக்கு மிலிட்ரி எய்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நிறையா முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். பாருங்கள், அமெரிக்கா ரஷ்யா கிட்டேருந்து யார் யாரெல்லாம் அதிகமாக எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்க மீது நான் டேரிஃப் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார்? ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு. ஏண்டா கொமாங்கோ, நாடுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துச்சுன்னா அதனால நாங்கள் ஏன்டா அதிக விலைக்கு எண்ணெய் வாங்கணும்? ஏன்னா காசாவில் அத்தனை ஆயிரம் பேர் செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க டெய்லி, இஸ்ரேலினுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரா?
நீ வாங்காமல் இருக்கிறியா? என்னடா இரட்டை வேடம் இது, என்னடா நியாயம்? ஸோ இப்படி தான் உலகம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த ஹிப்போக்ரஸி அப்படின்ற அந்த வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அது பெரிய அளவுக்கு பயன்படுத்தி ஆகணும் போல இருக்குது. ஸோ ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, இந்தியா மீது ட்ரேட் டேரிஃப் போடுறதெல்லாம் நியாயமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி. கூடிய விரைவில் ஒரு காலம் வரும், அடுத்தெருவுக்கு நீங்கள் வருவீங்க, அதுதான் என்னுடைய ஆசை. ரஷ்யா வந்து அவங்களுக்கு சொந்தமான பல பகுதிகளை இன்னமும் ஆக்கிரமித்து இந்த போரில் முழு வெற்றி அடையணும் அப்படின்றதான் இப்போ என்னுடைய நோக்கம். நான் கூட ஸ்டார்டிங்கில் உக்ரைனுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக, சரி பாவம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் விட்டா அவங்க அப்படியே எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவானுங்க. சரி, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரினுடைய சீனா பயணம் சம்மந்தமாக நான் வரேன். எஸ்சிஓவினுடைய சமிட் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் வந்து இந்த வருஷம் சைனாவில் வந்து நடக்குது. ஸோ இதற்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து போகிறாரு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் கசானில் வந்து நடந்தது, ரஷ்யாவில் நடந்தது. அதுக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போயிருந்தார். அப்போ தான் முதல் முறையாக ஜி ஜின்பிங் அவர்களோட பைலேட்டரலாக ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்தது. எல்ஐசியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது தீர்த்து வைக்கப்பட்டது. ஸோ போன வருஷமும் பைலேட்டரலாக நம்மளுக்கும் சீனா அதிபருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்க போகுது, பைலேட்டரல் மீட்டிங் அப்படின்றது நடக்க போகுது. என்ன அது சைனாவில் நடக்க போகுது? 2019 அப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ தான் சைனாவுக்கு வந்து போகிறாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 2020 ஸ்டாண்ட் ஆஃபுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இரு நாட்டு உறவுகளும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்றத இதன் மூலமாக வந்துட்டு நம்ம சொல்லலாம். இங்கே இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் புட்டின் அவர்களையும் சந்திக்க போகிறாரு. ஸோ இந்த எஸ்சிஓ சமிட்டுக்கு புட்டினும் வர்றாரு. நிறைய முக்கியமான விஷயங்களை 3 நாட்டு தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை என்ன எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ஐசி ரஷ்யா இந்தியா அந்த ட்ரைலாட்டரல் சமிட் அந்த குரூப்பிங் வந்து திருப்பி உயிர் பெறுமா, திருப்பி இவங்க 3 நாடுகளும் இணைஞ்சு நிறையா முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளுவாங்களா அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு பெரிய முடிவை எடுப்பார்களே ஆனால் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு விருது வழங்கி ஆகணும். என்ன அப்படின்னா, ரஷ்யாவையும் சைனாவையும் இந்தியாவையும் மீண்டும் ஒரு சேர ஒரு அணியில் கொண்டு வந்ததுக்கு ட்ரம்ப்புக்கு பெரிய விருதை அமெரிக்கன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்ஸ் யாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஸோ ட்ரம்ப்புக்கு எல்லாருமே ஒரு பெரிய கிளாப்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். எஸ்சிஓ சமிட் சைனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜப்பானுக்கு போகிறாரு. ஜப்பானில் இந்தியா ஜப்பான் ஆனுவல் சமிட் வந்துட்டு நடக்க போகுது. அங்கே நிறைய முக்கியமான விஷயங்களை இரு நாட்டு தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன் வர்றப்ப தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு வந்து போகிறார் நண்பர்களே. சரி, இப்போ நம்மளுக்கும் ஜப்பானுக்கும் இடையில முக்கியமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த சமிட்டில். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் வர்றேன். பிலிப்பைன்ஸினுடைய பிரசிடென்ட் மார்கோஸ் ஜூனியர் வந்து இந்தியா வந்திருக்கிறாரு. 4 நாட்கள் அரசு முறை பயணமாக நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அடுத்த கட்டத்துக்கு உறவு போயிருக்கு, ஒரு முக்கியமான நிலைக்கு வந்து போயிருக்கு. நம்ம இரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அப்புறம் மேரிடைம் செக்யூரிட்டி இது சம்மந்தமாக புதிய ஒரு டீலை வந்து போட போகிறோம். செக்யூரிட்டி டைஸ் வந்துட்டு பூஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிலிப்பைன்ஸ் கிட்ட ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சவுத் சைனா சி விஷயத்தில் பிலிப்பைன்ஸுக்கு உறுதுணையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் வந்து இந்த பகல்காம் தாக்குதலை கண்டித்து வந்து பேசியிருக்கிறாங்க, கண்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய பிரதமர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டும் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் எப்படி கடற்பகுதியில் நிறைய ஜாயிண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுறது, எப்படி மேரிடைம் ட்ரில் வந்து நிறையா பண்ணுறது, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ட்ரைனிங் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு நிறையா புது ப்ரோட்டோக்காலுடைய ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து வரையறுத்துருக்கிறாங்க. ரீசெண்டாக பிலிப்பைன்ஸினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சீஃப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்திய ஆயுதங்கள் ரொம்ப சிறந்த தரத்தில் இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப மாட்ரேட்டான ஒரு ரேட்டில் வந்துருக்கு. மற்ற ஆயுதங்கள் வளர்ந்த நாடுகளினுடைய இந்த ஆயுதங்கள்லாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் இந்தியா அதை அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்ட நிறைய வெப்பன்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்படி இந்தியா பிலிப்பைன்ஸ் ரிலேஷன்ஷிப் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இதன் மூலமாகவே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பக்கம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாவுக்கு போகிறாரு. சைனாவோட உறவு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சுமூகமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸோடையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக பெரிய அளவுக்கு என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது சீனாவுக்கு வந்து கண்டிப்பாக உறுத்தலாகத்தான் இருக்கும். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இப்படி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ரஷ்யா போயிருக்கிறாருன்னா அங்கே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சைனாவினுடைய ஸ்டாண்ட் என்ன, சைனா என்ன திங்க் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸில் என்றைக்குமே நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காலத்தில் அது உண்மைதான் அப்படின்னு அது நம்மளுக்கு உணர்த்திடும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியோடு அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என்னென்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் ரிஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரையறுத்திருக்கிறாங்க.
செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் வந்து துவங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் சுச்சுவேஷன், இந்த ட்ரம்ப் டேரிஃப் போடுறது, சப்ளை செயின் இஷ்யூஸ், அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நிறையா சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரையறுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தேவையான ட்ரேட் ஃபைனான்ஸு, அப்புறம் எங்கேயாவது நான் டேரிஃப் பேரியர்ஸ் இருக்குது, ஒரு நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது சிரமம் இருக்குன்னா அவங்களுக்கு அல்டர்னேட் வேறு எங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய ரெகக்னிஷன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு பெரிய பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸோட அந்த ப்ராடக்ட்ஸை பிராண்ட் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு கீழே, ஒரு அடையாளத்துக்கு கீழே ஒரு ரெகக்னேஷனோட எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸும் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியும் இணைஞ்சு இந்த வேலையில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியாவுக்கு இருக்காது அப்படின்னு தான் வந்து இன்னமும் நான் நம்புகிறேன் நண்பர்களே. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் நேவியும் இன்னமும் பெரிய அளவுக்கு பிரம்மோஸ் மிசைலை ஆர்டர் பண்ண போகிறாங்களாமா. நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இதுக்கு ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் பிரம்மோஸ் மிசைல் ரொம்ப சூப்பராக செயல்பட்டது. பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத முகாம்களை அழித்தது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய ஏர்பேஸே வந்து இது காலி பண்ணிடுச்சு. ஏர்பேஸில் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கும், ஏர் டிஃபென்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஏர் டிஃபென்ஸ் வந்து இருக்கிறதுலையே ஏர்பேஸஸுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைல் மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானினுடைய ஒரு அவாக்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து காலி செய்யப்பட்டிருக்கு. இது ராய்டர்ஸ் பத்திரிகையை அவங்களுடைய செய்தியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது போக இன்னும் நிறையா பாகிஸ்தான் இழந்திருக்கிறாங்க. எல்லா இழப்புகளையும் ஏற்படுத்தினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் தான். அதனால் அந்த பிரம்மோஸினுடைய அந்த டிமாண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மத்தியில் இன்னமும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சைனா போகிறாரு. ட்ரம்ப் நினைக்கிறது நடக்காது. ட்ரம்ப்புக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம வரப்போகிற நாட்களில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டும். ஜெய்ஹிந்த்.